குழந்தைங்களே, போன வீடியோவில் ஒருத்தர் வந்தார் அப்படின்னு நிறுத்தினேன் இல்லையா? அதாவது தசரதர் தன்னுடைய பிள்ளைகளுக்கான கல்வியெல்லாம் முடிச்சாச்சு, அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்தார்னு சொன்னேன் இல்லையா? அவர் யார் தெரியுமா? விஸ்வாமித்ரர். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அவர் ஒரு நாள் அவர் ராஜா. அவர் ஒரு சத்துரியன். ஆரம்பத்திலேயே அவர் ரிஷி கிடையாது, முனிவர் கிடையாது. அவர் ஒரு ராஜா. அவர் ஒரு தடவை தன்னுடைய படைகளை எல்லாம் கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது வசிஷ்டருடைய ஆசிரமத்திற்கு வரார். வசிஷ்டர் பெரிய முனிவர். அவருடைய ஆசிரமத்துக்கு வரார். அவரை ராஜான்னு தெரிஞ்சு அவரை வரவேற்று வசிஷ்டர் அவருக்கு உபச்சாரம் பண்றார். உபச்சாரம் பண்ணிட்டு அவர்கிட்ட கேட்கிறார், உங்களுடைய சைன்யங்களுக்கெல்லாம், உங்களுடைய படைகளுக்கெல்லாம் நான் விருந்து கொடுக்கணும், அவங்களுக்கெல்லாம் நான் உபச்சாரம் பண்ணணும்னு சொன்னோன்னு, வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? ஏன்னா விஸ்வாமித்திரர் என்ன நினைச்சாருன்னா, பாவம் முனிவர் ஆசிரமத்தில் இருக்கார், அவரால் எப்படி இவ்வளவு நிறைய சைன்யங்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்க முடியும், அதனால வேண்டான்னு சொல்றார். ஆனா இல்ல, வசிஷ்டர் இல்ல நான் கொடுக்கறேனே அப்படின்னு சொன்னப்ப சரிங்கிறார். அப்ப கூட இவரால் என்ன பண்ண முடியுங்கிற நினைப்ப அவர் மனசுக்குள்ள இருக்கு. அப்போ வசிஷ்டர் என்ன பண்றார், தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பசு, அத சபலைன்னு கூப்பிடுறார். அதுக்கு இன்னொரு பேரு காமதேனு. இந்த காமதேனு பசுவை கூப்பிட்டு, இந்த ராஜா வந்திருக்கார், ராஜாவோட சைன்யங்களுக்கு ஆன உணவெல்லாம் நீ கொடுக்கணும், நீ தயார் பண்ணி கொடுக்கணும்னு அந்த பசு உடனே எல்லாத்தையும் மேஜிக் மாதிரி கொண்டு வந்து வச்சுது. அவ்வளவு சைன்யங்களுக்குமான விதமான உணவுகள் அது எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுத்துருச்சு. விஸ்வாமித்திரருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி ஒரு பசுவை வச்சுக்கிட்டு இவர் இப்படி எல்லாம் பண்றார்? அவருக்கு அந்த பசு மேல ஒரே ஆசை. அவர் கடைசியில கிளம்பும் போது சொல்றார், இந்த மாதிரியான பசு, இந்த சபலை மாதிரி, அதாவது காமதேனு மாதிரியான இருக்கிற பசு ஆக்சுவலா ராஜா கிட்ட தான் இருக்கணும், அதனால முனிவரே நீங்க எனக்கு அந்த பசுவை கொடுத்துருங்கோங்கிற. அப்போ வசிஷ்டர் சொல்ல, இல்லை, அந்த பசுவை என்னுடைய தங்க மாதிரி பாவிச்சு நான் வளர்த்து தரேன், அந்த பசுவை என்னால பிரிய முடியாது, அந்த பசுவை நான் தர முடியாதுங்கிறார். மன்னிச்சுடுவோம், வேற ஏதாவது இருந்தா கேளு. இல்லை, எனக்கு அந்த பசு தான் வேணுங்கிறார். இல்லை, என்னால தர முடியாது, மன்னிச்சுக்கோங்க. விஸ்வாமித்திரருக்கு பயங்கரமா கோபம் வருது. அவர் அப்ப விஸ்வாமித்திரல, கௌசிகர். அவருக்கு பயங்கரமா கோபம் வருது. என்ன பண்றார், பலவந்தமா அந்த பசுவை பிடிச்சு இழுத்துட்டு வர சொல்றார் தன்னோட காவலர்கள்ட்ட. அவங்க எல்லாம் அந்த பசுவை பிடிச்சு இழுத்து போனப்ப அந்த பசு ரொம்ப வருத்தப்படுறது. ஐயோ, என்னுடைய எஜமானர் வசிஷ்டர் முன்னாடியே என்ன இப்படி இழுத்துட்டு போறாங்களேன்னு அவங்க எல்லாரும் தள்ளிட்டு இவர்கிட்ட வருது. வசிஷ்டர் கிட்ட என்ன தள்ளிட்டு போறாங்க, என்ன நீங்க இப்படி பேசாம இருக்கீங்களேன்னு உடனே நீங்க ஊன்னு சொல்லுங்க, இவங்களெல்லாம் ஒரு வழி பண்றேன்னு அந்த பசு சொல்றது. சரி, உனக்கு உன்னை துன்புறுத்தி அவங்க உன்னை இழுத்துட்டு போறதுனால உனக்கு நீ அவங்களுடைய சைன்யத்துக்கு எப்படி பதிலடி கொடுக்கணுமோ அப்படி கொடுங்கிறது. அந்த பசு ஹூங்கிறது. அந்த ஹூம்னு சொல்ல சத்தத்திலிருந்தே ஆயிரக்கணக்கான வீரர்கள் தோன்றி விஸ்வாமித்திரரோட படையை உண்டு இல்லைன்னு பண்ணி தோக்கடிச்சு அனுப்பிச்சிடும். விஸ்வாமித்திரருக்கு ஒரே அவமானமா போகுது. என்ன இது, இந்த வசிஷ்டருக்கு இவ்வளவு பவரா? ஒரு பசுவை வச்சுட்டு என்னைய துரத்தி அடிச்சுட்டாரா? அது எப்படி முடியும்? இவருக்கு தகுந்த பாடம் கற்பிச்சுத்தான் ஆவேன்னு சொல்லிட்டு, இது இந்த மாதிரி நான் ஒரு பெரிய ரிஷி ஆகணும்னு அவர் போய் தவம் இருந்து பிரம்மா கிட்ட இருந்து எல்லா அஸ்திரங்களையும், அதாவது தனுர்வேதம்ங்கிறது வில் அம்பு பத்திய சாஸ்திரம், அதில் இருக்கிற எல்லா அஸ்திர பிரயோகங்களும் எனக்கு தெரியணும், எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி பிரம்மா கிட்ட வரம் கேட்கிறார். பிரம்மா கொடுத்துடுறார். இதை வச்சுட்டு இவர் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வர்றார். அங்க வசிஷ்டர் கிட்ட, இன்னமும் அந்த பசு வச்சு இவ்வளவு பண்ணினே, எங்க என்ன உன்னால ஜெயிக்க முடியுமா இப்போன்னு ஒவ்வொரு அஸ்திரமா விடுறார். அப்போ வசிஷ்டர் பார்க்கிறார், இவரோட கர்வத்தை அடக்கி ஆகணும், இந்த கௌசிகனோட கர்வத்தைன்னு தன்னோட தண்டத்தை அப்படி முன்னாடி வைக்கிறார். தண்டம்ங்கிறது இந்த ரிஷிகள் கையில எல்லாம் ஒரு யூ ஷேப்ல ஒரு தடி இருக்கும்.
அதுக்கு பேரு தண்டம். அந்த தண்டத்தை இப்படி வைக்கிறார். கௌசிகரை வந்து அஸ்திரமா போடுறார், ஒவ்வொரு அஸ்திரமா போடுறார். அந்த எல்லா அஸ்திரமும் அந்த தண்டத்தை கிட்ட வந்து கீழே விழுது. அதுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுது. அது ரொம்ப வீக்கா போயிடுது. கடைசியில அவர் வந்து பிரம்மாஸ்திரம் போடுறார். எல்லாரும் பயந்து நடுக்கிறாங்க. பிரம்மாஸ்திரம் தான் இருக்கிறதுலே பெரிய அஸ்திரம். ஐயோ, பிரம்மாஸ்திரத்தை போடுறாரு, என்ன ஆக போறதோ ஏதாக போறதோ நினைச்சிட்டேன். அந்த பிரம்மாஸ்திரமும் அந்த தண்டத்தை முன்னாடி விழுறது. ஆனா ஒரே ஜுவாலையா இருக்கு. வசிஷ்டரோட முகமே ஜொலிக்கிறது, நெருப்பா இருக்கு. அப்போ என்ன இது, நான் இவ்வளவு தவம் பண்ணி இவ்வளவு கத்துட்டு வந்து எல்லாத்தையும் இந்த முனிவர் ஒரு தண்டத்தை வச்சு தாழ்த்தி தண்டத்தை வச்சு என்னை தோக்கடிச்சுட்டாருன்னு திருப்பியும் அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. திருப்பியும் தவம் பண்ண போற. அதுக்குள்ள திருசங்குன்னு ஒரு ராஜா இருக்கார். அவர் வந்து வசிஷ்டருடைய மாணவன். அவர் வந்து வசிஷ்டர் கிட்ட கேட்கிறார், நான் வந்து இறந்த பிறகு இந்த உடலோடையே நான் சொர்க்கத்துக்கு போகணும். சாதாரணமா யாரு இறந்தாலும் உடல் வந்து பூமியில தான் இருக்கும், அவங்களோட உயிர் தான் மேல போகும். உடலோட அவங்க சொர்க்கம் போக முடியாது. அப்ப வசிஷ்டர் சொல்ற, அப்படி போகக்கூடாது, அப்படி போக முடியாது, அதெல்லாம் முடியாது, எனக்கு உடம்போட தான் நான் சொர்க்கம் போவேன், அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ற. வசிஷ்டர் சொன்னது திருசங்கு கேட்கல. வசிஷ்டருடைய பிள்ளைகள்கிட்ட போய் சொல்றார், உங்க அப்பா, அதாவது என்னோட குரு, என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்க மாட்டேங்கிறார், நான் மேல போறதுக்கான யாகத்தை பண்ண மாட்டேங்கிறார், நீங்க வந்து பண்ணி கொடுங்கன்னு கேட்ட உடனே அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, ஐயோ துஷ்ட ராஜாவே, இப்படி குரு சொன்னதை கேட்காம யாராவது இருப்பாங்களா? அது மட்டும் இல்ல, எங்க அப்பா வேண்டான்னு சொன்ன ஒரு காரியத்தை எங்களை வச்சு பண்ண நினைக்கிறியா? நீ எப்படி அப்படி நினைப்பாய்? அதுக்காகவே நீ சண்டாளனாக போவாய்ன்னு சாபம் கொடுக்குறாங்க. உடனே திருசங்கூர் ராஜாவுடைய உருவம் மாறுறது. அவ கருத்து ஒரு பிச்சைக்கார மாதிரி ஆயிடுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிடுது, ரொம்ப கேவலமா ஆயிடுற. அது அப்படியே இருக்கும்போது அந்த இடத்துல விஸ்வாமித்ரர் வர்றார். வரும்போது, நீ உனக்கு பார்த்த மாதிரி இருக்கு, நீ திருசங்கு இல்லையா, என்னாச்சு உனக்கு இந்த கோலம், ஏன் இப்படி நிக்கிற அப்படின்னு உடனே திருசங்கு வந்து வசிஷ்டர் அவரோட பிள்ளைகள் செஞ்சதெல்லாம் சொல்றார். ஓஹோ, வசிஷ்டரோட வேலையா இது, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ எங்கிட்ட வந்துட்டு இல்லையா, காரியம் ஆச்சுன்னு நினச்சிக்கோ, நான் ஆச்சு ஒன்று அப்படியே தேகத்தோடையே சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்குன்னு சொல்லி யாகத்துக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணி எல்லா ரிஷிகளையும் கூப்பிடுறார். அப்படி வசிஷ்டரோட பிள்ளைகளையும் கூப்பிடுறார். வசிஷ்டரோட பிள்ளைகள் சொல்றாங்க, இந்த யாகத்துக்கெல்லாம் நாங்க வரமாட்டோம், இது எங்க அப்பா வேண்டாம்னு சொன்ன யாகம், இதை நாங்க செய்யறதுக்கு, அது விஸ்வாமித்திரரா இருந்தா யாரா இருந்தானா நாங்க வரமாட்டோம்னு சொன்ன உடனே விஸ்வாமித்திரர் கோபம் வந்து, நீங்கள்லாம் சாமலாக கிடவுதுன்னு சபிச்சுடுவார். சபிச்சுட்டு யாகத்தை நடத்துவார். யாகத்தை நடத்திட்டு யாகம் நடத்தின முடிவுல அந்த பிரசாதம் இருக்கு இல்லையா, அந்த பிரசாதத்தை தேவர்கள் வந்து வாங்கிக்கணும். ஆனா யாகம் முடிஞ்சது, பிரசாதத்தை தேவர்கள் வாங்கிக்க வரவே இல்லை, ஒருத்தரையும் காணும். விஸ்வாமித்திரருக்கு கோபம் வருது. ஏன் இவங்க வாங்காட்டி என்ன, அவங்க வாங்கினா தேவையில்லையா, வாங்காட்டி தேவையில்லையா, அதை பத்தி நீ கவலைப்படாது, நீ இப்பவே மேல நேர சொர்க்கம் போற, இந்த உடம்போடைய போறாய் அப்படிங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்க ஒரே ஆச்சரியம். திருசங்குவோட உடம்பு அப்படியே மேல போறது, மேல போகிறது. மேலேருந்து தேவேந்தர் பார்க்கிறார், இது என்ன, இது புதுசா இருக்கு, இவனெல்லாம் மேல வரான், இவனை வரவிடக்கூடாதுன்னு சொல்லி மேல வந்த திருசங்குவை தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டா திருசங்கு மேலேருந்து கீழே விழறான். ஐயோ காப்பாத்துங்கன்னு. அப்போ விஸ்வாமித்திரர் திருசங்குவை பார்த்து நெல் அப்படிங்க. அந்த விழுந்த திருசங்கு வானத்திலே நிற்கிறார். அந்த இடத்துல நட்சத்திரமாக்கிறார் விஸ்வாமித்திரர். அதுக்கப்புறம் புதுசா ஒரு ஆகையும் புதுசா எல்லாத்தையும் படைக்க ஆரம்பிக்கிறார். அப்புறம் சொல்றாரு, நீங்க இதுக்கெல்லாம் நான் பயந்தவன் இல்லை, புதுசா ஒரு தேவர்களை படைப்பேன், தேவலோகத்தை படைப்பேன், புதுசா ஒரு ஆகாயத்தை படைப்பேன் எல்லாம் சொல்றாரு. அப்போ தேவர்கள் எல்லாம் பிரம்மாண்டம் வந்து சொல்றாங்க, ஐயோ எப்படியாவது இதை நிறுத்துங்க. உடனே அவங்க வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட நைஸா பேசி, உங்க கோபத்தை எல்லாம் விட்டுடுங்க ப்ளீஸ், நீங்க உருவாக்கின அந்த நட்சத்திரம் மற்ற எல்லாமே அப்படியே இருக்கட்டும், நீங்க விட்டுடுங்கன்னு அவரை சமாதானப்படுத்தார்.
இப்ப என்ன ஆகுது, விஸ்வாமித்திரருடைய தவ வலிமையெல்லாம் போயிடுச்சு. இந்த ரிஷிகளுக்கெல்லாம் என்னன்னா, அவங்க பல ஆண்டு காலம் தவம் பண்ணினா ஒரு சாபம் கொடுத்தாலே அவங்க தவ பலனெல்லாம் போயிடும். இப்ப திருப்பியும் கடுமையா தவம் இருக்கிறார் விஸ்வாமித்திரர். அப்போ ஒரு அப்சரசன் மேனகைங்கிறவளை அனுப்பி அவரோட தவத்தை கெடுக்க வைக்கிறான் தேவர்கள். அதுல என்ன இருக்கு, மேனகையோட அழகுல மயங்கி ஒரு 10 வருஷம் வேஸ்டா போயிடுறது. அப்புறம் தான் அவருக்கு உணர்வு வருது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம தவம் இருந்து நம்ம தவ பயனை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோம். திருப்பியும் தவம் இருக்கிறார். இந்த வாட்டி ரம்பைய அனுப்புறாங்க. ஆனா ரம்பைய அனுப்பின உடனே இவருக்கு தெரியறது, ஓ நம்ம தவத்தை கெடுக்கத்தான் ரம்பைய அனுப்பிச்சிருக்காருன்னு ரம்பைய கல்லா போவாய்னு சபிச்சுடுவார். அகெயின் சபிச்சுதுன்னா தவப்பலன் போயிடும். ஐயோ நம்மளை இப்படியே கோபத்தை உண்டு பண்ணி சாபம் கொடுக்க வச்சு தவ வலிமையெல்லாம் போக்குறாங்களேன்னு இனிமே இவங்க யார்கிட்ட ஏமாறக்கூடாதுன்னு பயங்கரமா தவம் பண்றாங்க. இந்த மாதிரி கடுமையான தவம் இதற்கு முன்னாடி யாரும் பண்ணினதில்லை. அதனால அப்படியே அந்த நெருப்பு தகிக்கிறது. தேவர்கள் எல்லாரும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க அவருடைய தவத்தை கலைக்கிறதுக்கு. எதுக்கும் விஸ்வாமித்திரர் ஆசையில், அவர் அப்படியே போக்கஸ்டா இருக்கார். எல்லா தவத்தையும் நல்லா இந்த தடவை தவத்தை நல்லபடியா முடிக்கணும். அப்போ தேவர்கள் எல்லாம் போய் பிரம்மா கிட்ட சொல்ல, பிரம்மா அவருக்கு முன்னாடி தோன்றி சொல்றார், விஸ்வாமித்ரா நீ ராஜ ரிஷி ஆயிட்டாய், நீ நல்ல உயர்ந்த பதவிக்கு வந்துட்டாய், நீ ராஜ ரிஷி இல்லை, வசிஷ்டர் எனக்கு சொல்லணும், அவர் வாயால தான் எனக்கு பிரம்ம ரிஷிங்கிற பட்டம் வரணும்னு வசிஷ்டரும் தனக்கு முன்னாடி இருந்த பகைமை எல்லாத்தையும் விட்டுட்டு, விஸ்வாமித்திரரே நீங்கள் பிரம்ம ரிஷிங்கிறத நானே ஏத்துக்கிறேன், நீங்க பிரம்ம ரிஷி தான் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் தான் விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷினி எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்டு அவருக்கு உயர்ந்த இடம் ஒன்று கிடைக்கிறது. அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரர் தான் தசரதரை பார்க்க வந்திருக்கார். அவர் தசரதரை எதுக்கு பார்க்க வந்திருக்காருங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்றேன்.